குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அட் தி சேம் டைம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கறது, பெரிய இன்வெஸ்டர் நமக்கு வந்து பார்க்கறது, வேற மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா நமக்கு லாபங்கள் கொடுக்கறது, நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குறது, நிறைய பேருக்கு பெரிய வாகனம் வாங்குறது. சூரியன் ராகு சேர்ந்துன்னா மோரிஸ் கேரேஜ் வாங்குவாங்க. குரு பார்வையில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் நல்ல ஆஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் விருச்சிகம் சார். ஸோ இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு சூரிய கிரகணம் டைமில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? மெயினாக 4ஆம் இடம் அப்படிங்கிறது பேசிக்கலாக அவங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா, அதே மாதிரி உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக தாய் வழி உறவினர்கள், ரத்தம் சார்ந்த நபர்கள், ரத்த பந்த உறவுகள், இவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் விளையாட்டை காமிக்கும். மெயினாக வீட்டில் ஒரு 50 வயசு தாண்டி இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது. கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படும் இல்லையா? சில பேருக்கு வந்து சின்ன கட்டி மாதிரி விஷயங்கள், பேக்கில் சின்ன பிரச்சனை, இதெல்லாம் வரும். அது குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அட் தி சேம் டைம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கறது, பெரிய இன்வெஸ்டர் நமக்கு வந்து பார்க்கறது, வேற மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா நமக்கு லாபங்கள் கொடுக்கறது, நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குறது, நிறைய பேருக்கு பெரிய வாகனம் வாங்குறது. சூரியன் ராகு சேர்ந்துன்னா மோரிஸ் கேரேஜ் வாங்குவாங்க, எம்ஜி ஹெக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த வெஹிக்கிள் வாங்கக்கூடிய பிராப்தங்கள். குரு பார்வையில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் நல்ல ஆஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சொந்த ஊர்ல தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு இபி கனெக்ஷன்லாம் வராமல் இருக்கும், அந்த இபி கனெக்ஷன்லாம் இப்போ வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோட்டால வந்து சில விஷயங்கள் வராமல் இருக்கும், அதெல்லாம் இப்போ வரும். பாதி பேர் விருச்சிகத்தில் பிறந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், போலீஸ்ல கிடைக்கும், தீயணைப்பு துறைகளை கிடைக்கும், சில பேருக்கு பார்லிமெண்ட்ல பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கும். விருச்சிகத்தில் பிறந்த பல பேருக்கு ரொம்ப நன்மைகள் நிறைய நடக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன 3-4 விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரத்தம் சார்ந்த விஷயங்கள், செஸ்ட், பிரஸ்ட், இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த சூரிய கிரகணம் டைமில் இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துருங்க, பண்ணாலே பிரச்சனை தானா, என்ன மாதிரியான விஷயங்கள்? அவசரப்பட்ட ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரக்கூடாது, அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸை நீங்கள் தள்ளி வச்சாவே போதும். என் சொந்தங்க அவன், எங்கள் மாமா பையங்க அவன், இல்லைன்னா நான் இல்லைங்க, எங்கள் அத்தாங்க அவர், எந்த மாதிரி எந்த ஒரு அத்தானா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரத்த பந்தங்களை, உறவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் லாஸஸ் ஆகாமல் இருக்கும், வேற ஒன்றும் ஆகாது. ஃபினான்ஷியல் லாஸ் ஆனாவே முடிஞ்சு போச்சு கதை. விருச்சிகத்துக்கு இப்போதைக்கு ஃபினான்ஸ் தான் முக்கியம். அந்த ஃபினான்ஸ் வரக்கூடிய நேரத்தில் நம்மளே போய் ஒருத்தனை விட்டு கெடுக்க விட்டோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, விருச்சிக ராசினியர்கள் வந்து இந்த டைம்ல தங்களை வந்து பாதுகாத்துக்கணும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? மெயினாக நாகேந்திர சுவாமி, நாகராஜன், நாகேந்திரன், இந்த மாதிரி சுவாமிகளை போய் தரிசனம் பண்றது, இல்லைன்னா சிவனை பார்த்தாலும் போதும். பக்கத்துல சிவபெருமான் கோவில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு, சூப்பரா போகலாம். சென்னையில இருக்கிறவங்களுக்குலாம் லட்டு மாதிரி. பக்கத்துல எந்த சிவன் கோவில் இருந்தாலும் சரி, போய் ஜாலியா ஒரு தர்ஷனம் பண்ணிட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க, போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகிடும். ஒண்ணுமே நடக்காது, தைரியமா இருக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டா ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் மனசும் இயங்குது. ஆனா வந்து நீங்க இதுக்கு முன்னதாவே உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும், ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது, அதுக்குள்ளே ஃபுல்லாக எங்கல் ஃபேன், அந்த ஷேடோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கருப்பாக அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேலே அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமா மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயா கிரகத்தில் மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்போ நடக்க போகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி
மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது. ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டதான் ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாதம் சாலிடாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களாக இருக்கலாம், கண்டங்களாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினாக அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா மெயினாக. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லையும் பிரதிபலிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிசிலி அதில் மென்ஷன் பண்ணிக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். சிசிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த 3 மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.